करुणाकरसूरीन्द्र गुरुवर्यपदाम्बुजां नवनीतनटोत्तंसां गुरुपङ्क्तिश्रियन्नुमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। अभङ्गुरकलादान स्थूललक्षत्वमीयुषे तुङ्गाय महसे तस्मै तुरङ्गाय मुखे नमः। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஹயக்ரீவ ஸ்தோத்திர உபன்யாச தொடரனுடைய 16வது பாகம். இதுவரை நாம் பார்த்துள்ள ஸ்லோகங்கள் 27. ஹயக்ரீவன் எம்பெருமானுடைய பரமானுகிரகத்தின் அனுபவமாக இந்த ஸ்தோத்திரத்தை சுவாமி சாதித்துள்ளார். இந்த எம்பெருமானை அணுவணுவாக அனுபவித்தார். அவருடைய திருவடிகளின் பெருமைகளை 4 ஸ்லோகங்களின் மூலம் பாடினார், 19 முதல் 22 வரை. அதுக்கப்புறம் திருக்கரங்களை பற்றி 3 ஸ்லோகங்கள், 23லேருந்து 25. 26வது ஸ்லோகத்திலே ஹயக்ரீவன் எம்பெருமான் சரத்கால மேகத்தின் நடுவிலே தோன்றும் சந்திரனை போல் விளங்குகிறான், விதுஷர்களுடைய இருட்டை விரட்டுகிறான் என்று பாடினார். சமுதாய சோபைக்கான ஸ்லோகமாக அது அமைந்தது. அதற்கு மேலே இந்த ஹயக்ரீவன் எம்பெருமானை பார்த்து ஆச்சரியமான ஒரு பிரார்த்தனையை செய்தார். தனக்கு வாக்கை அனுகிரகிக்கணும். அந்த வாக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, லோகத்துல எல்லாருக்கும் பயன்படும்படியான வாக்காக இருக்கணும் அப்படின்னு பரோபகார புத்தியோட ஆச்சரியமான பிரார்த்தனையை செய்தார். இப்போ வாக்கு இப்படி இருந்தா நன்னா இருக்கும்னு சொன்ன சுவாமி தன்னுடைய வாக்கிலேயே ஹயக்ரீவனை எழுந்தருள பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டு அடுத்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். 28வது ஸ்லோகம். விசேஷ வித்பாரிஷதேஷு நாத விதக்த கோஷ்டி சமராங்கணேஷு ஜிகீஷதோ மே கவிதார்க்கிகேந்திரான் ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனமப்யுபேயா. இந்த ஸ்லோகத்துல நாத அப்படிங்கிற சம்போதன பதம் இருக்கிறது. அப்யுபேயாக என்பது கிரியாபதம். இந்த கிரியாபதமும் ஆஷீர்லிங்ல அமைஞ்சிருக்கு. இந்த கிரியாபதம் விதிலிங் ஆஷீர்லிங் ரெண்டுத்திலயுமே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவார்கள். மத்தியம புருஷ ஏகவச்சனம்னு இருக்கணும், பிரதம புருஷன் தப்பா வந்திருக்கு. ஆஷீர்லிங்ல இருக்கிற மத்தியம புருஷ ஏகவச்சன கிரியாபதம் இது. அமர்ந்தருள வேண்டும் அப்படின்னு அதற்கு அர்த்தம். ஆஷீர்லிங்னா என்ன அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே 19, 20 2 ஸ்லோகங்கள்ல பார்த்திருக்கோம். சமேதிஷீரன் பூயாத் அப்படின்னு 2 கிரியாபதங்கள் பார்த்தோம். அது பெனடிக்டிவ் மூட் அப்படிங்கிற ஆஷீர்லிங்ல ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். பிரார்த்தனா ரீதியாக சொல்லக்கூடிய சப்தங்கள். இப்ப இங்கேயும் பிரார்த்தனை தான். அமர்ந்தருள வேண்டும், அபியுபேயாக எழுந்தருள வேண்டும் அப்படிங்கிறார். ஹே நாதா, அமர்ந்தருள வேண்டும். எங்கே? குத்ர அப்படின்னு கேட்டா, மே ஜிஹ்வா அக்ர சிம்ஹாசனம் அபியுபேயாக. என்னுடைய நாவு என்கிற சிம்ஹாசனத்திலே தேவரீர் எழுந்தருள வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை. எப்பேற்பட்ட நான் அப்படிங்கிறார் சுவாமி. தன்னை பத்தி சொல்லுகிறார் இந்த இடத்துல. எப்பேற்பட்ட அடியேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகீஷதா மே அப்படிங்கிறார். ஜிகீஷா அப்படின்னா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை. ஜெயத்துமிச்சா ஜிகீஷா. ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்கிறதுனால தேவரீர் என்னுடைய நாவிலே எழுந்துருள வேண்டும் அப்படின்னார். யாரை ஜெயிக்க வேண்டும்? கான் ஜிகீஷதா அப்படின்னு கேட்டா, கவிதார்க்கிக இந்திரான் ஜிகீஷதா. கவிகளுக்கும் தார்க்கிகர்களுக்கும் தலைவர்களை வெல்ல வேண்டும் என்கிற ஆசை இவருக்கு. நல்ல கவிதை பாடுவார், நல்ல தர்க்கம் பண்ணுவார், ஆனா அது சாம்பிரதாயிகமாக இல்லை என்று தெரிந்தால், அவர்கள் வாதத்துக்கு கிளம்பி வந்தால் அவர்களை எல்லாம் ஜெயிக்க வேண்டும். அப்படி ஜெயிப்பதற்காக அடியனுடைய நாவிலே எழுந்துருள வேண்டும், சம்பிரதாயத்தை ஸ்தாபிப்பதற்காக எழுந்துருள வேண்டும் அப்படிங்கிறது விஷயம். குத்ர ஜிகீஷதா, எங்கே ஜெயிக்க விரும்பும் இந்த நாவு அப்படின்னு கேட்டா, விசேஷ வித்பாரிஷதேஷு விதக்த கோஷ்டி சமராங்கணேஷு. இப்ப இந்த கவிகள் தார்க்கிகர்கள் இவாளையெல்லாம் எந்த இடத்துல ஜெயிக்க வேணும் அப்படின்னு கேட்டா, சமராங்கணேஷு அப்படிங்கிறார்.
அதாவது யுத்தத்துல ஜெயிக்கணும். யுத்தம்னா என்ன? வாதப்போர் அப்படின்னு இடத்துல அர்த்தம். அந்த வாதப்போர்ல அத்தியக்ஷத்துல யாரு இருப்பா அப்படின்னு கேட்டா விதக்த கோஷ்டி அப்படிங்கிறார். ரொம்ப நைபுண்ணியமுடைய கோஷ்டி, அதுவும் எப்பேற்பட்டவர்கள் இருக்கிற கோஷ்டி. விசேஷ வித்பார்ஷதேஷு விதக்த கோஷ்டி, விசேஷாம்சங்களை அறிந்தவர்களான நிபுணர்கள் மத்தியஸ்தராக இருக்கக்கூடிய கோஷ்டி. சாதாரணமா ஏதாவது ஒரு பேச்சு போட்டியில கலந்து ஜெயிக்கிறது அந்த மாதிரி கிடையாது. ஒரு வித்வத் சதஸ்ல அத்தியக்ஷத்துல பெரிய மகா வித்வான்கள் எழுந்தருளி இருக்கும் பொழுது சம்பிரதாயத்துக்கு விரோதமாய் பேசுபவர்களை ஜெயிக்கக்கூடிய நாவை அடியேனுக்கு அனுகிரகிக்க வேண்டும். அவர்களை ஜெயிக்கும் இச்சை அடியேனுக்கு இருக்கிறது. காரணம், சம்பிரதாய ஸ்தாபனத்தை செய்ய வேண்டும். அதனால் ஹயகிரி பகவானே நாதா, அடியனுடைய நாவிலே தேவரீர் எழுந்துருள வேண்டும் அப்படிங்கிறார். நாத விசேஷ வித்பாரிஷதேஷு விதக்த கோஷ்டி சமராங்கணேஷு. ஹே நாதா, எம்பெருமானே, தேவா, ஹயக்ரீவா, நல்ல வித்வத்தை உடையவர்களுடைய கோஷ்டியிலே ஒரு வாதப்போர் நடந்தால் அந்த வாதப்போரிலே வந்துள்ள கவிதார்க்கிக இந்திரான் ஜிகீஷதா, கவிதையிலும் தர்க்கத்திலையும் பேர் பெற்றவர்களை ஜெயிக்கக்கூடிய இச்சையை உடைய மே ஜிஹ்வா, அடியனுடைய நாவில் அக்ர சிம்ஹாசனம் துவம் அபியுபேயாக, அதை சிம்ஹாசனமாக கொண்டு தேவரீர் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்த்தோம்னா, நாத சுவாமி விசேஷாம்சங்களை அறிந்தவர்களை பாரிஷதேஷு மத்தியஸ்தராக கொண்ட விதக்த கோஷ்டி நிபுணர்களுடைய குழுவின் சமர அங்கணேஷு வாத போர்க்களங்களில், சமரம்னா யுத்தம், அந்த யுத்தத்தினுடைய களம், அந்த பேட்டில் ஃபீல்டு, அதுல இருக்கக்கூடிய கவி தார்க்கிக இந்திரான், கவிதை, அதுக்கப்புறம் யுக்தவாதம், இதுல பேர் பெற்றவர்களுடைய வாதம் புரிந்து அவர்களை ஜிகீஷதா ஜெயிக்க விரும்புகின்ற மே, என்னுடைய ஜிஹ்வா அக்ர சிம்ஹாசனம், நாவின் நுனியாகிற சிம்ஹாசனத்திலே. அது அக்ரங்கிறது இன்னும் சுவாரஸ்யம். வெறும் நாவல இல்ல, நாவனுடைய நுனியில அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்னு கேட்டா, வாய திறந்தாலே ஜெயம்தான். ஜிஹ்வா அக்ர சிம்ஹாசனம் அபியுபேயாக, அமர்ந்தருள வேண்டும், எழுந்தருள வேண்டும் அப்படிங்கிறார். இதனுடைய விசேஷ அர்த்தங்களை பார்க்கலாம். விசேஷ வித்பார்ஷதேஷு விதக்த கோஷ்டி சமராங்கணேஷு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்திலேயே இதனுடைய உதாரணங்கள்லாம் நிறைய இருக்கு. சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்துல எழுந்தருளின் இருந்தார். வரதனே கதி அப்படின்னு தான் இருந்தார். வைகுண்டவாசே பினமே பிலாஷா அப்படின்னு வரதனையே சேவிச்சுண்டு அங்க இருக்கக்கூடிய உற்சவங்களையே அனுபவிச்சுண்டு ஆச்சரியமாக இருந்துருந்தார். ஆனால் ஸ்ரீரங்கத்துல அந்த சமயத்துல வாத போர் புரிவதற்கு நிறைய இதர மதஸ்தர்கள் வந்து சேர்ந்துட்டார். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்ட வேண்டிய அவசியம் திருவரங்கத்திலே ஏற்பட்டது. திருவரங்கம் தான் சம்பிரதாயத்துக்கு தலைநகரமாக இருந்திருக்கு இன்னி வரை. அதே போல அந்த காலத்திலேயும் அப்பேற்பட்ட சிரேஷ்டமான திவ்யதேசத்திலே இப்படி சம்பிரதாய ஆபத்து வந்தது அப்படிங்கறதுனால அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோரும் சுவாமி தேசிகனை வரவழைக்க வேண்டும் என்று திருவுள்ள பத்தினார்களாம். சுவாமி தேசிகன் வந்தால்தான் இந்த மாதிரி வாதப்போர் புரியக்கூடிய சிங்கங்களை ஜெயிக்க முடியும் என்று அவர்களுக்கெல்லாம் தோன்றிவிட்டது. சுதர்சன சூரி என்பவர் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தார். அந்த சமயத்தில் கூரத்தாழ்வானுடைய திருப்பேரனார்வர். அவர் சுவாமி தேசிகனுக்கு ஒரு ஓலை அனுப்பினார். விஸ்வக்சேனருடைய கட்டளை, சுவாமி தேசிகன் இவ்விடத்திலே எழுந்தருள வேண்டும், எழுந்தருள இருந்து சம்பிரதாய சம்ரக்ஷணம் செய்ய வேண்டும் அப்படின்னு அனுப்பினார். பாகவதர்களுடைய கட்டளையை சிரேன ஏற்கொண்டு உடனே புறப்பட்டு வந்தார் சுவாமி தேசிகன் திருவரங்கத்திற்கு. அப்போ அந்த வாதிகளோட போர் புரிந்தாராம் 7 நாட்கள். அந்த 7 நாட்கள் போர் புரிந்ததை வீரவல்லி பெருமாள் ஐயன் அப்படிங்கிறவர் ஏடுபடுத்தினார். சுவாமி தேசிகன் என்னவெல்லாம் சொல்லி அவர்களை ஜெயித்தாரோ, என்னவெல்லாம் சொல்லி நிரசனம் செய்தாரோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஏடுபடுத்தி வைத்தார். வாதப்போர் முடிஞ்ச பிறகு 8வது நாள் அதை கொண்டு போய் சுவாமி தேசிகன் கிட்ட சமர்ப்பிச்சாராம். அதை கட்டாட்சிச்சுட்டு சந்தோஷப்பட்டு சததூஷணி அப்படின்னு இதற்கு பேர் வைக்கலாம் என்று சுவாமி சாதித்தாயிற்று.
இப்படி சததூஷணியினுடைய அடிப்படையில் எல்லா இதர மதஸ்தர்களையும் வென்றார் சுவாமி தேசிகன். வென்று ஜெயக்கொடியை நாட்டினார், சம்பிரதாயத்தை விளங்கச் செய்தார். இதை கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டு திருவரங்கன் அவருக்கு கவிதார்க்கிக சிம்ஹம் அப்படிங்கிற விருதத்தை அளித்தார். இப்ப என்ன தெரியறது அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்லோகத்துல கவிதார்க்கிகேந்திரான் ஜிகீஷதா அப்படிங்கிற பதத்தை போடுறார். கவிகளையும் தார்க்கிகர்களையும் வெல்லும் ஆசையை இச்சையை உடையவனாக அடியேன் இருக்கேன்னு சுவாமி சொன்னதுக்கு என்ன காரணம்? அவ சொல்லக்கூடிய தர்க்கமெல்லாம் அசம்பிரதாயிகமா இருக்கு, அதனால அவர்களை வெல்லணும் அப்படிங்கிற மனப்பான்மை, அதை செய்து காண்பித்தார் ஹயக்ரீவ அனுகிரகத்தினால. அதனால கவிதார்க்கிக சிம்மம்னே சுவாமி நம்பெருமாள் அவருக்கு ஒரு விருதத்தை அளித்தார். அது போராது அவருக்கு அப்படின்னு திருவுள்ள பத்தி பிராட்டி சர்வதந்திர சுதந்திரர் அப்படிங்கிற விருதத்தை அளித்தாள். அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் அவரை வேதாந்தாச்சாரியன் என்று கொண்டாடினார்கள். இந்த மாதிரி விசேஷ வித்துக்கள் உடைய பரிஷதம் கூட்டம், அந்த கூட்டம்தான் நடுவர்களாக இருந்தார்கள். அந்த கூட்டத்திலே இருக்கும் வித்வான்கள் இந்த கோஷ்டிக்கு நடுவர்களாக இருக்க, அந்த கோஷ்டியாகிற வாத போரிலே அவர் ஜெயித்து தன்னுடைய சாமர்த்தியத்தை காண்பித்து சம்பிரதாயத்தை சம்ரட்சித்து கொடுத்தார். காரணம் ஹயக்ரீவனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது தெரியுது. ஹயக்ரீவகான்ட்ட இந்த பிரார்த்தனையை செய்ததால் அவர் எப்பொழுதுமே ஜிஹ்வா அக்ரத்துல இருந்துட்டே இருக்கார் சுவாமி தேசிகனுக்கு. அவர் எதை பேசினாலும் அவருக்கு ஜெயமே வந்து சேருகிறது அப்படிங்கிறது விஷயம். இது மட்டும் இல்ல, கவிகளையும் தார்க்கிகர்களையும் தனியாகவும் வென்றார் சுவாமி தேசிகன். இதற்கு பிறகு திருவரங்கத்துல டிண்டிம கவி அப்படின்னு ஒருத்தர் வந்து சேர்ந்தாராம். அவர்தான் பெரிய கவி அப்படின்னு பரசாத்தின் இருந்தா அவருடைய சிஷ்யர்கள்லாம். நான் தான் பெரிய கவியாக்கும் அப்படின்னு வந்து சொல்லிண்டாராம் சுவாமி தேசிகன் கிட்டக்க. காரணம் என்னன்னா, ராகவாபியுதயம் அப்படின்னு ஒரு அற்புத காவியத்தை நான் எழுதி உள்ளேன் அப்படின்னு சொன்னார். அதை வாங்கி சுவாமி கட்டாட்சிச்சார். பார்த்துட்டு ஒரு காவியம் அடியேன் சமர்ப்பிக்கிறேன் எம்பெருமானுக்கு அப்படின்னு யாதவாபியுதயம் அப்படிங்கிற காவியத்தை, மகா காவியத்தை ஆச்சரியமாக சாதிச்சாராம். அதை இந்த டிண்டிம கவி பார்த்துட்டு அப்படியே சுவாமி தேசிகனுடைய திருவடியில சாஷ்டாங்கமா விழுந்துட்டார். இந்த மாதிரி கவிதை எல்லாம் அடியேனுக்கு பாட வராது அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டார். கவி இந்திரான் ஜிகீஷதா, கவிகளுக்கு பெரிய தலைவராம் இந்த டிண்டிம கவி, அவரை வென்றார் சுவாமி. அதே போல கிருஷ்ணமிஸ்ரர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பிரபோத சந்திரோதயம் அப்படின்னு ஒரு நாடகம் எழுதியிருந்தாராம். அந்த நாடகம் ரொம்ப பெருமை வாய்ந்தது அப்படின்னு அவருடைய சிஷ்யர்கள்லாம் பரசாத்தின் இருந்தா. அத கட்டாட்சிச்சார் சுவாமி. இந்த மாதிரி நாடகம் எழுத முடியுமா அப்படின்னு கிருஷ்ணமிஸ்ரர் கேட்க, எம்பெருமான் திருவுள்ளம் ஒரு நாடகத்தை அடியேன் இப்போ இயற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி சங்கல்ப சூரியோதயத்தை சாதித்தாயிற்று சுவாமி தேசிகர். அதை வாசிச்சுட்டு கிருஷ்ணமிஸ்ரர் அவருக்கு பக்தனாகவே ஆயிட்டாராம். அத்தகைய பெருமை வாய்ந்த நாடகம் சங்கல்ப சூரியோதயம். ஒரு விஸ்தார கவி வந்து சேர்ந்தார். பதகமல சஹசிரம் நான் எழுதுகிறேன் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளின் மீது ஒரே ராத்திரியிலே என்று சொன்னார். அடியேன் பாதுகா சஹசிரம் எழுதுகிறேன் அப்படின்னு சுவாமி சொன்னார். காரணம் என்னன்னா, இந்த விஸ்தார கவி சொன்னார், உம்மால அப்படி முடியுமா அப்படின்னு கேட்டார். ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சுவாமி தேசிகன் தானாக எந்த வாத போருக்கும் போறதில்லை. ஆனா யாராவது வந்து அவர்கிட்ட கேட்டாலோ இல்ல இது முடியுமா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணாலோ அத ஒரு சம்பிரதாய கைங்கரியமா ஏத்துக்கொண்டு எம்பெருமான் விஷயமாக ஒரு நூலை சாதிப்பார் சுவாமி. அது நமக்கெல்லாம் பிற்காலத்துல எவ்வளவு பயன்படுறது அப்படிங்கிறது தெரியறது. அதனால எம்பெருமானுடைய கருணை, சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம் இதன் மூலம் நமக்கு வந்து சேருகிறது. இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர்கள் இந்த கவிதார்க்கிக இந்திரர்கள். இப்படி தர்க்கமோ கவிதையோ எதிலையும் கெட்டிக்காரர் அப்படிங்கறத நிரூபணம் பண்ணினவர் சுவாமி தேசிகன். இந்த பதகமல சஹசிரம் பாடக்கூடிய கவி சுவாமி தேசிகன் கிட்ட சொல்லிட்டு போயிட்டார், ஒரு ராத்திரியில தான் 1000 ஸ்லோகங்கள் எழுதுவேன் அப்படின்னு. ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டா, மறுநாள் கார்த்தால அந்த கவியால 300 பாக்களுக்கு மேல பாட முடியலையாம். ஆனா சுவாமி தேசிகன் ஆச்சரியமான பாதுகா சஹஸ்ர ஸ்தோத்திரத்தை அமைத்து எம்பெருமானுடைய திருவடி பாதுகைகளுக்கே சமர்ப்பித்தார். அதுவும் இவர் ராத்திரிய பூர்த்தியா கூட உபயோகப்படுத்திக்கல. ராத்திரியினுடைய 1/3 பகுதியிலேயே முடிச்சுட்டாராம் இந்த காரியத்தை. அத போல 3 மடங்கு சமயம் இருந்து கூட
1/3 பகுதி தான் பண்ண முடிஞ்சு இந்த விஸ்தார கவியால அப்படின்னு ஆச்சரியமாக கதைகள் குரு பரம்பரைகள்ல இருக்கு. இப்பேற்பட்ட கவிகளையும் தார்க்கிகர்களையும் வென்ற சுவாமி தேசிகனுக்கு எப்பேற்பட்ட அனுகிரகம் ஹயக்ரீவர்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது. அவருடைய நாவல இவர் பிரார்த்தித்தா மாதிரியே ஹயக்ரீவ பகவான் எப்பொழுதும் எழுந்தருளி இருந்தார் அப்படிங்கிறது மிகவும் நன்றாக தெரிகிறது. சுவாமி தேசிகன் தானே பரமத பங்கத்துல ஒரு விஷயத்தை சாதிக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, வாதியர்த்தம் வாய்ப்பகட்டை மாற்றினோமே அப்படிங்கிறார். இந்த வாதியர்கள்லாம் வந்தாலே அவள்லாம் வாய்ப்பகட்டோட வந்தா, அதாவது விஷயங்களை வாசிச்சு அதனுடைய அர்த்தங்களை உரிய முறையில கிரகிச்சு பேசினா வாதம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வெறும் வாய்ப்பகட்டுக்காக வாதம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக வாதம் செய்தால் அந்த வாதத்தை கண்டனம் செய்ய வேண்டியதும் அவசியம். அதனால என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, வையமெல்லாம் இருள் நீக்கு மணி விளக்காய் மன்னிய நான்மறை மௌலி மதியே கொண்டு, நான்மறையாகிற வேதத்தினுடைய சாரத்தை ஹயக்ரீவ அனுகிரகத்தினால் தன்னுடைய புத்தியிலே கொண்டு என்ன பண்ணினார், மைய கடல் வட்டத்துள் மற்றும் தோற்றும் வாதியர்த்தம் வாய்ப்பகட்டை மாற்றினோமே. இந்த வையத்துல அனாவசியமான வாதங்களை செய்யக்கூடியவர்களுடைய வாய்ப்பகட்டை எல்லாம் மாற்றினோம். கவிதார்க்கிக இந்திரான் ஜிகீஷதா, அந்த ஆசை அவருக்கு இருந்தது, ஆசை பூர்த்தியாச்சு அப்படிங்கறத பரமத பங்கத்துல தானே சாதிக்கிறார். அதுக்கு மேல யதிராஜ சப்தத்தில எப்படி இந்த கவிதார்க்கிக இந்திரர்களை ஜெயித்தார், எந்த மதத்தை எப்படி எப்படி ஜெயித்தார் அப்படிங்கறத பட்டியலிட்டு சொல்றார். காதா தாதா கதானாம் கலதி கமனிகா காபிலி குவாபிலீனா க்ஷீணா காணாத வாணி துருண ஹரகிர சௌரபம் நாரபந்தே க்ஷாமா கௌமாரி லோக்திர் ஜகதி குருமதம் கௌரவா தூரவாந்தம் காஷங்கா சங்கராதேவ் பஜதி யதிபதௌ பத்ரவேதீம் திரிவேதீம். என்ன பண்ணினார், தாதாகதானாம் காதாகலதி, பௌத்தர்கள் அவர்களுடைய பேச்சு அப்படியே நழுவிடுத்தான் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ சூக்திகளை பார்த்து. அதுக்கப்புறம் காபிலி கமனிகா குவபிலீனா, காபிலி அப்படிங்கிறது கபிலருடைய மதம், அது என்ன ஆயிடுது, அப்படியே லீனம் ஆயிடுது, வழி பதுங்கி போயிடுது, அப்படியே அடங்கி போயிடுதான் அது. அதுக்கப்புறம் காணாத வாணி க்ஷீணா, காணாதர்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய வாக்கானது வீணா போயிடுது அப்படிங்கிறார். மேல சொல்றார் துருஹிணஹரகிரஹா சௌரபம் ந ஆரபம் தே. துருஹிணன் அப்படிங்கிறவர் பிரம்மா, ஹரன் அப்படிங்கிறவர் சிவன். இந்த மாதிரி பிரம்மா சிவன் இவாள்லாம் பரதெய்வம் அப்படின்னு சில மதங்கள்லாம் உண்டே, அந்த மதங்கள்லாம் மனம் வீசவில்லை, அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ஓரமா போயிடுதான். அடுத்தது கௌமாரி லௌக்திஹி க்ஷௌமா, குமாரில பட்டர் ஒருத்தர் இருந்தார், அவருடைய பட்சம் மெலிந்து போயிடுத்து. அப்புறம் குருமதம் கௌரவா தூரவாந்தம், பிரபாகரர் ஒருத்தர் இருந்தார், அவருடைய மதம் குருமதம். அது என்ன ஆச்சுன்னு கேட்டா, அது தூர விலக்கப்பட்டிருத்து, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தள்ளி வச்சுட்டாராம். சங்கரா தேஹே காசங்கா, இத்தனை பேரையெல்லாம் வென்றுட்டார், அப்ப சங்கரருடைய மதத்தை பத்தி சொல்லவும் வேண்டுமோ அப்படின்னு பாடுறார். இந்த மாதிரி யதிராஜருடைய ஸ்ரீ சூக்திகள் இருந்ததுன்னு சுவாமி தேசிகன் கொண்டாடுறார். சுவாமி தேசிகன் யதிராஜருடைய ஸ்ரீ சூக்திகள் எல்லாத்துக்கும் வியாக்கியானம் எழுதி அவர் ஸ்தாபித்த மதத்தை நன்று பிரகாசிப்பித்தார். இத மாதிரி கவிகளையும் தார்க்கிகளையும் வென்று கவிதார்க்கி கேந்திரான் ஜிகீஷதா என்பது தெரிகிறது. அடுத்தது விசேஷ வித்து பாரிஷதேஷு அப்படிங்கிறார். சிறப்பான நடுவர்கள் உடைய சபையில் இது நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல ஒரு கொரோலரி ஆஸ்பெக்டா ஒண்ணு பார்க்கலாம். சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்துல எப்படி சததூஷணியை அவர் சாதித்த சமயத்துல, அதாவது அந்த வாதியர்களை எல்லாம் கண்டனம் பண்ண சமயத்துல சுதர்சன சூரி முதலிய வித்வான்கள்லாம் எழுந்தருளி இருந்தா அந்த கோஷ்டியின் முன்னாடி அவருடைய பிரபாவம் தெரிந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். சுவாமி தேசிகனே ஒரு சமயத்துல நடுவரா இருந்தார், அவரே விசேஷ வித்தா இருந்து ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சாதித்து கொடுத்தார். அப்படி இருந்து அவர் ஜெயித்தார் ஒரு விஷயத்தை, ஒரு பண்டிதரை. அது என்ன கதை அப்படிங்கிறத பார்க்கணும். சுவாமி தேசிகனுக்கு பால்ய சிநேகிதர் வித்யாரண்யர் என்கிறவர், அவருக்கும் அக்ஷோபிய முனி அப்படின்னு ஒருவருக்கும் ஒரு விஷயத்துல வாதம் வந்ததாம். இந்த வாதத்துக்கு நடுவராக யாரை வைக்கலாம் அப்படின்னு கேட்டா, விசேஷ வித்தான சுவாமி தேசிகனை தான் வைக்க வேண்டும் அப்படின்னு ரெண்டு பேருமே யோசிச்சா. அதனால என்ன பண்ணினாலும் ரெண்டு பேரும் அவாவா வாதத்தை ஒரு ஓலைச்சுவடியில எழுதி சுவாமி தேசிகனுக்கு அனுப்பிச்சு வச்சா.
சுவாமி தேசிகன் ரெண்டுத்தையும் பரிசீலனை பண்ணி பார்த்துட்டு அக்ஷௌபிய முனிதான் ஜெயிச்சார் இந்த வாதத்துல அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டார். வித்யாரண்யர் இவருடைய பால்ய சிநேகிதரா இருந்த பொழுதிலும் பக்ஷபாதம் இல்லாமல் இந்த காரியத்தை பண்ணினார் அப்படின்னு அந்த ஊர் அரசனும் கொண்டாடினான். அந்த ஊர் அரசனுடைய சபையில தான் வித்யாரண்யர் பண்டிதரா இருக்கார். அப்போ அந்த அரசன் இப்படி கொண்டாடினா அப்படின்னு தெரிஞ்ச உடனே வித்யாரண்யருக்கு கோபம் வந்துடுது. என்னதான் இருந்தாலும் என்னுடைய பால்ய சிநேகிதனா இருந்துட்டு எனக்கு எதிரா தீர்ப்பு சொல்லிவிட்டார் சுவாமி தேசிகன் அப்படின்னு நினைச்சுண்டு அசூயப்பட்டு கோச்சுண்டு சுவாமி தேசிகனுக்கு ஒரு ஓலை அனுப்பிச்சாராம். நீர் அருளி செய்த சததூஷணியை அனுப்பித்து வைக்க வேண்டும், அதுல ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னு நான் பார்த்து சொல்லுவேன் அப்படின்னு ஒரு ஓலை. சுவாமி தேசிகன் மிக பணிவோட இவர் வித்வான் அப்படிங்கிறத கருதி அவசியம் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சாராம். அத திருப்பி திருப்பி பார்த்தார் வித்யாரண்யர். அவருக்கு ஒரு குறையும் தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சகாரம் எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஓலைய திருப்பி அனுப்பிச்சுட்டார். சததூஷணியை திருப்பி அனுப்பிச்சுட்டார். இதுல ஒரு சகாரம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இத பார்த்த உடனே சுவாமி தேசிகன் சகார சமர்த்தனம் அப்படின்னு ஒரு நூலே எழுதி சததூஷணி சகார சமர்த்தனம் ரெண்டுத்தையும் மறுபடியும் அமுச்சு வச்சாராம் வித்யாரண்யர்கிட்ட. அதை சேவிச்சுட்டு வித்யாரண்யர் அரண்டு போயிட்டார். உண்மையிலே நீர்தான் கவிதார்க்கிக இந்திரன் அப்படின்னு அவர் அந்த சமயத்துல ஒத்துண்டாராம். அந்த மாதிரி விசேஷ வித்தா இருக்கக்கூடிய வித்யாரண்யரை மத்தியஸ்தராக இருந்து ஜெயிச்சவர் சுவாமி தேசிகன். அதுதான் விசேஷ வித் பாரிஷதேஷு ஜிகீஷதா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம் அபியுபேயாக அப்படிங்கிற தொடர் எடுத்துட்டோம்னா இதே விஷயத்த ஸ்ரீமத் ரகசியத்திரைசாரத்திலையும் சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். சிஷ்ய கிருத்தியாதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, அத்யாசீன துரங்க வக்திர விலசத் ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனாத் ஆச்சாரியாதிப தேவதாம் சமதிகாம் அன்யான் நமன்யாமஹே. சுவாமி தேசிகனுக்கு அத்தனை கீர்த்தியும் வந்து சேர்றதுக்கு காரணம் இதுதான், அவருடைய ஆச்சாரிய பக்தி. என்ன சொல்றார் அப்படின்னா, ஆச்சாரியர்களுக்கு மேல ஒருத்தர் கிடையவே கிடையாது, சாட்சாத் எம்பெருமானே கிடையாது அப்படின்ற அளவுக்கு வியாக்கியானங்கள்ல சாதிக்கிறார். எப்பேற்பட்ட ஆச்சாரியன் அப்படின்னு கேட்டா, அத்யாசீன துரங்க வக்திர விலசத் ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனாத். எந்த ஆச்சாரியர்களுடைய நாவின் நுனியிலே துங்கபக்தரன்னு சொல்லக்கூடிய ஹயக்ரீவன் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கானோ அப்பேற்பட்ட ஆச்சாரியனுக்கு சமமோ அதிகமோ கிடையவே கிடையாது, அவர்தான் தெய்வம் அப்படிங்கிறார். அதுக்கு மேல சொல்றார், யஸ்யாசௌ பஜதே கதாசிதஜத் பூமா ஸ்வயம் பூமிகாம் மக்னானாம் பவினாம் பவார்ணவ சமுத்தாராய நாராயணஹா. எப்படி அவளுக்கு மேல ஒருத்தர் இருக்க முடியும்? ஏன்னா அவள்லாம் சாட்சாத் நாராயணன் தானே. நாராயணனுக்கு சமாதிக தரித்திரன்னு ஒரு திருநாமம் உண்டு. அவனுக்கு சமமாகவோ அதிகமாகவோ யாருமே கிடையாது. அந்த விஷயத்துல அவன் தரித்திரன் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதனால நாராயணனே ஒரு பூமிகை எடுத்துக்கொண்டு ஸ்வயம் பூமிகாம் வரார் ஆச்சாரிய ரூபேண. எதுக்கு அப்படின்னு கேட்டா, மக்னானாம் பவினாம் பவார்ணவ சமுத்தாராய, நம்மளையெல்லாம் முழுகி கிடக்கக்கூடிய நம்மளையெல்லாம் இந்த சம்சாரம் அப்படிங்கிற அர்ணவத்திலிருந்து கடலிலிருந்து தூக்கி விடுறதுக்கு ஆச்சாரியனாக வேஷம் போட்டுண்டு சாட்சாத் நாராயணனே வருகிறானோ அப்படிங்கிறார். அந்த ஆச்சாரியனை வர்ணிக்கும் பொழுது நாவிலே ஹயக்ரீவ பகவானை உடையவர்கள் அப்படிங்கறத சாதிக்கிறார். ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம் அபியுபேயாக அப்படிங்கிற வார்த்தையே எடுத்து இவ்விடத்துல ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனாத்து அப்படிங்கிறத சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை நம்ம சேவிச்சோம்னா என்னைக்கும் நமக்கு ஜெயம்தான் வாழ்க்கையிலே. இந்த ஸ்லோகத்தினுடைய கீ பாயிண்ட்ஸ், சுவாமி தேசிகனுடைய வெற்றி கதைகள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். சுவாமி தேசிகன் எப்படி விசேஷ வித்தா இருந்து வித்யாரண்யரை வழிநடத்தினார் அப்படிங்கிறது. இந்த பிரார்த்தனைக்கு அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் செய்வது, எல்லோரையும் வழி நடத்துவது, இதுதான் முக்கியம். இதற்கு மேலே பலஸ்ருதி. அடுத்த ஸ்லோகம் 29வது ஸ்லோகம். இதுவும் ஒரு பிரார்த்தனா ஸ்லோகம். துவாம் சிந்தயன் த்வன்மயதாம் பிரபன்னஹ துவாமுத்கிருணன் சப்தமயேன தாம்னா ஸ்வாமின் சமாஜேஷு சமேதிஷீய ஸ்வச்சந்தவாதாஹ வபத்தசூரஹ.
ஹே சுவாமின்னு அப்படிங்கிறது சம்போதன பதம், சமேதிஷீயங்கிறது கிரியாபதம், இதுவும் ஆஷீர்லிங்க கிரியாபதம். ஆக இது வரைக்கும் 4 ஸ்லோகங்கள் ஆஷீர்லிங்கல பார்த்துட்டோம். 19, 20, 28, 29. இது உத்தம புருஷ ஏகவச்சனத்துல இருக்கு. ஓங்கி நிற்க வேண்டும் அப்படிங்கிறார். யாரு ஓங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா அடியேன், ஏன்னா அது உத்தம புருஷன்ல இருக்கு. அதனால அகம் சமேதிஷீய, ஓங்கி நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் தன்னைத்தானே. எப்படி கீதிருஷா சன் அகம் அப்படின்னா எப்படிப்பட்டவனாய் ஓங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். சமாஜேஷு ஸ்வச்சந்தவாத ஆகவ பத்தசூரஹா அகம் அப்படிங்கிறார். சபைகளில் இஷ்டப்படி வாத போர் புரிந்து அதுல சூரனா கெட்டிக்காரனா வரக்கூடிய அடியேன் அப்படிங்கிறார். ஹயக்ரீவனுடைய அருள்னால, ஹயக்ரீவன் நாவிலே எழுந்தருளினால எந்த வாத போருக்கு போனாலும் ஸ்வச்சந்தமாக வாதம் புரியணும், அதாவது தங்கு தடை இல்லாமல் வாதம் புரிய வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அப்படி புரிந்து ஜெயித்து வெளியில வரக்கூடிய அடியேன் அப்படிங்கிறார். ஹயக்ரீவனுடைய அனுகிரகம் அவ்வளவு கிடைச்சிருக்கு அவருக்கு அப்படிங்கறத இதுல இருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவ்வளவு ஆச்சரியமா சாதிக்கிறார் சுவாமி அந்த அனுகிரகத்தை. துவாம் சிந்தையன் தொன்மயதாம் பிரபன்னா அப்படிங்கிறார். இன்னொரு விஷயம் தன்னை பத்தி சொல்லிக்கிறார். பெருமானே, உன்னையே நினைச்சு 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 உன்னுடைய தன்மையை அடியேன் அடைஞ்சு விட்டேன் அப்படிங்கிறார். ஆச்சரியமான விஷயம். எம்பெருமான பத்தி சிந்தனை பண்ணிட்டே இருந்தா எம்பெருமான் மாதிரியே நாம் ஆயிட்டோம் அப்படின்னு தோணுமா? ஆழ்வார்களுக்கெல்லாம் அப்படி தோணி இருக்கு. அதை விசேஷார்த்தங்கள்ல பார்க்க போறோம்னா அடியேனும் அப்படி இருக்கேன்னு சுவாமி தன்னை பத்தியே சொல்லிக்கிறார். துவாம் சிந்தையன், உன்னை பத்தி நினைச்சு, தொன்மயதாம், ஒன்மயமாக நான் ஆயிட்டேன். பொன்மயமா இருக்கிறதுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஒன்மயமா நான் ஆயிட்டேன். எம்பெருமானே, உன்ன மாதிரியே ஆயிட்டேன், உன்னை அடைஞ்சேன் அப்படிங்கிறார். இப்பேற்பட்ட அடியேன் என்ன பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு கேட்டா அதே விஷயம்தான் போன ஸ்லைட்ல இருந்த முதல் 2 வாக்கியங்கள் அப்படியே இருக்கு. ஹே சுவாமின்னு சமேதிஷிய, ஓங்கி நிற்க வேண்டும், அதாவது அடியேன் ஓங்கி நிற்க வேண்டும். எப்பேற்பட்ட அடியேன், என்ன பண்ணின்னு இருக்கிற அடியேன்கிறது அடுத்த கேள்வி. கிம் குர்வன் அகம் சமேதிஷிய அப்படின்னு கேட்டா அதுக்கான பதில் சப்தமயேன தாம்னா துவாம் உத்கிருணன் அகம் அப்படிங்கிறார். சப்தமயனா, இந்த மயேன அப்படின்னா இந்த இடத்துல மந்திரமயமான, சப்தம்னா மந்திரம் அப்படின்னு அர்த்தம். மந்திரமயமான தாம்னா ஒளியால் உன்னை துதித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். மந்திரங்கள் சொல்லக்கூடிய ஆச்சரியமான ஞானமயமான கருத்துக்களால உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிண்டே இருக்கேன் அடியேன். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிண்டே இருக்கிறதுனால, உன்னையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால உன்ன மாதிரியே ஆயிட்டேன். அது மட்டும் இல்ல, உன்ன மாதிரியே ஆயிட்டதுனால வாத போர்ல வாதிகளை எல்லாம் அனாயாசமாக வென்று சூரனாக நான் திகழ்கிறேன். அப்பேற்பட்ட அடியேன் ஓங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அன்வயத்தை பார்த்தோம்னா சுவாமின்னு துவாம் சிந்தையன்னு துவத் மயதாம் பிரபன்னா, அது துவன்மயதாம் பிரபன்னா நாயுடு சந்தையில. ஹே சுவாமி நாதா, உன்னை பத்தி நினைத்து கொண்டு உன்னை மாதிரியே ஆகி உன்னை அடைந்த சப்தமயேன தாம்னா துவாம் உத்கிருணன், உன்ன மாதிரியே ஆகி மந்திரமயமான ஒளியால உன்னையே நினைச்சுண்டு சமாஜேஷு ஸ்வச்சந்த வாத ஆகவ பத்த சூரஹா, பெரிய வாதிகளின் கூட்டங்களை வென்று சூரனாக திகழ்ந்து அகம் சமேதிஷிய, அடியேன் ஓங்கி நிற்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது பிரார்த்தனை பலன் ரெண்டுமே இந்த ஸ்லோகத்துல தெரியுது. எம்பெருமான பிரார்த்திச்சு நாவல எழுந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்படி நாவல எழுந்தருளின உடனே ஹயக்ரீவ மயமாகவே அவர் ஆகி எல்லா வாதங்களையும் தான் ஜெயிச்சார் அப்படின்னு அனுபவிச்ச பலனையும் இவ்விடத்துல ஆச்சரியமா சாதிக்கிறார். சுவாமின்னு பெருமானே, துவாம் உன்னை சிந்தையன் நினைத்து கொண்டு தொன்மயதாம் பிரபன்னஹா, உன் தன்மையை அடைந்து சப்தமயேன தாம்னா துவாம் உத்கிருணன், மந்திர வடிவான ஒளிகளால் உன்னை துதித்து கொண்டு சமாஜேஷு ஸ்வச்சந்த வாத ஆகவ பத்த சூரா, சபைகளில் அதாவது வாதிகளில் இருக்கக்கூடிய கோஷ்டிகளில் தன்னிஷ்டப்படி வாத போர் புரியும் பொழுது சூரனாய் திகழ்ந்து சமேதிஷிய, ஓங்கி இருக்கிறேன், ஓங்கி இருப்பதற்கு அடியேனை அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னும்
அதுக்கு அர்த்தமாகிறது. ஓங்கி நிற்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் வருது, ஓங்கி நிற்கும்படியாக அருள வேண்டும் அப்படிங்கிற அர்த்தமும் வருகிறது. அதனால பிரார்த்தனை பலன் ரெண்டுமாகவும் அமைகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ போன ஸ்லோகத்தோட பார்த்தோமானா எம்பெருமான் ஹயக்ரீவனை அனுகிரகிக்கும்படியாக வேண்டுதல் அப்படின்னு கொள்ளலாம். 28வது ஸ்லோகத்துல நாவில அமரணும் அப்படிங்கிற பிரார்த்தனை. இந்த இடத்துல 29ல ஹயக்ரீவ ஆவேசம் கொண்டு வெற்றி போரை புரிய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை. பிரபன்னஹா துவாம் சிந்தையன் துவன்மயதாம் அப்படிங்கிற தொடர் எடுத்துட்டோம்னா, எம்பெருமானே உன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை தியானம் பண்ணிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அந்த ஆழ்ந்த நிலையில பெருமாளை மாதிரியே ஒரு தன்மை தோணி போயிடுமா, ஆழ்வாருக்கு தோன்றின மாதிரி. இந்த ஸ்லோகத்தை, இந்த பாசுரத்தை நம்ம 25வது ஸ்லோகத்துல ஏற்கனவே பார்த்திருக்கோம், பிரபோத சிந்தோகோ அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட்ல. ஆனா அது வேற விஷயம். இந்த இடத்துல இதனுடைய கான்டெக்ஸ்ட் வேற. இது என்ன பாசுரம்? நம்மாழ்வாருடைய பாசுரம். கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞாலம் ஆவேனும் யானே என்னும், கடல் ஞாலம் கொண்டேனும் யானே என்னும், கடல் ஞாலம் கீண்டேனும் யானே என்னும், கடல் ஞாலம் உண்டேனும் யானே என்னும், கடல் ஞாலத்தீசன் வந்தேறக்கொலோ, கடல் ஞாலத்தீர் கிவையன் சொல்லுகேன், கடல் ஞாலத்து என் மகள் கற்கின்றவே அப்படின்னு பாடுறார் ஆழ்வார். இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, நம்மாழ்வார் பராங்குஷ நாயகியாக ஆகி அந்த பராங்குஷ நாயகிக்கு ஆவேசம் வந்து விடுத்தான், தானே எம்பெருமான் அப்படின்னு தோண ஆரம்பிச்சு விடுத்தான். அவ்வளவு நாயகனோட அவ ஒன்று இருந்து அவனுடைய சிந்தனையிலேயே இருந்ததுனால தொன்மயதாம் அப்படின்னு எம்பெருமானே ஒன்மயமாக அவ ஆயிட்டா அப்படின்னு தாய் பாசுரம் பாடுறா. என்ன சொல்றா? என் பொண்ணு கடல் ஞாலம் செய்தேனும் யானே, இந்த உலகத்தை நான் தான் படைச்சேன் அப்படிங்கிறா. கடல் ஞாலம் ஆவேனும் யானே, இந்த உலகமே நான் தான் அப்படிங்கிறா. கடல் ஞாலம் கொண்டேனும், அதை கொண்டு வந்ததும் நான் தான் அப்படிங்கிறா. அதை கீண்டதும் நான் தான் அப்படிங்கிறா. அதை உண்டதும் நான் தான் அப்படிங்கிறா. இந்த உலகத்துக்கு ஈசனும் நான் தான் அப்படிங்கிறா. இந்த மாதிரி எல்லாம் பெருமாள் மயமாய் ஆயிட்டாள் பரகால நாயகி அப்படின்னு தாய் பாடுறதாக நம்மாழ்வார் தாய் பாசுரம் பாடுறார். அந்த மாதிரி எம்பெருமானையே சித்திர பண்ணிட்டு இருந்தா அவர் மயமா ஆயிடுவார்களாம் பக்தர்கள் எல்லாம். அதுதான் இவ்விடத்துல பிரதிபலிக்கிறது. தொன்மயதாம் பிரபன்னஹா, உன்னுடைய தன்மையை அடைகிறார்கள் அப்படிங்கிறது. இது வேற சில இடங்கள்லயும் பார்க்கலாம். பிரகலாதன் ஹிரண்யகசிபுவை பார்க்க வந்தான். அவன் பல தடவை ஹிரண்யகசிபுவை பார்க்க வந்தான் குருகுலத்திலிருந்து. முதல் தடவை பார்க்க வரும்பொழுது அப்பா ரொம்ப பாசமா மடியில கூட்டு வச்சுண்டு, நீ என்னப்பா கத்துண்ட, அவ எனக்கு நீ கத்துண்டத்திலேயே நல்ல விஷயத்த சொல்லு அப்படின்லாம் கேட்டார். அப்ப பிரகலாதன் சொன்ன பதில் அவனுக்கு பிடிக்கல, திரும்பி அனுப்பிச்சுட்டான். இன்னொரு தடவை பிரகலாதனை கூட்டு அனுப்பிச்சான். அப்ப மறுபடியும் வந்தான் குழந்தை. அந்த சமயம் பிரகலாதன் சொன்ன வார்த்தை ஹிரண்யகசிபுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். என்ன சொன்னா பிரகலாதன் அப்படின்னு கேட்டா, மத்த சர்வம் அகம் சர்வம் மயி சனாதனே அப்படிங்கிறான். அதாவது நான் தான் எல்லாம், எனக்குள்ள இருக்கிறது தான் எல்லா சனாதனங்களும் அப்படின்னு சொன்னானா பிரகலாதன். என்ன அர்த்தம்னு கேட்டா மேல சொல்றான், அகமேவாக்ஷயோ நித்யஹா பரமாத்மாத்ம சம்சயா பிரம்ம சம்ஞோகமே வாக்ரே ததாந்தே ச பரப்புமான். நான் தான் நித்தியமா இருக்கக்கூடிய பரமாத்மா, எனக்குள்ளதான் எல்லாம் ஆசிரியமாக இருக்கிறது, நான் தான் இந்த உலகமாக விவரித்து இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் சர்வவியாபியாக இருந்து கொண்டு எனக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கிறான். அவனிடத்தில் பக்தி செலுத்தி செலுத்தி அவனுடைய உணர்வை நான் பூர்த்தியாக உணர்ந்துள்ளேன். அவன் என்னுள்ளே இருக்கிறான் அப்படிங்கிறது எனக்கு எவ்வளவு தெரிஞ்சு போச்சுன்னா, அவனே நானும் அப்படின்னு என்ற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். அது முன்ன பின்ன ஸ்லோகங்களோட சேர்த்து சேவிச்சா அவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறது புரியும். ஆனா ஹிரண்யகசிபுக்கு இவன் சொன்ன இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் தான் எல்லாம், நான் தான் சர்வேஸ்வரன், நான் தான் பரமாத்மா அப்படின்னு நம்மள மாதிரியே நம்ம பிள்ளை சொல்றானே அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு சந்தோஷப்பட்டுண்டானா ஹிரண்யகசிபு. அதுக்கு மேல அவன் சொன்ன உண்மை அவனுக்கு புரிஞ்சு தண்டனைகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். அது வேற கதை. ஆனா இவ்விடத்துல பிரகலாதனுடைய வார்த்தைகளை பார்த்தா என்ன தெரியறதுன்னா, எம்பெருமான பத்தியே சிந்தனை பண்ணி எம்பெருமானே தான் அப்படிங்கிற வார்த்தைகளை அவனும் அனுகிரகித்துள்ளான் பிரகலாத ஆழ்வானும். அதுதான் துவாம் சிந்தையன் தொன்மயதாம் பிரபன்னா. இதுக்கு மேல ரொம்ப ஆச்சரியமா கோபிகைகளுடைய பாவத்தை பாடும் பொழுது பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்துல சொல்றார், கண்ணன் மதுரைக்கு கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் திரும்பி வரல, தாவனத்துக்கு கோகுலத்துக்கு எங்கேயுமே திரும்பி வரல. அங்க இருக்கிற கோபிகைகள்லாம் எப்படி தரிச்சா, உயிர் எப்படி வாழ்ந்தா அப்படின்னு கேட்டா, பலராமர் மறுபடியும் பிருந்தாவனத்துக்கு போகும் பொழுது
இந்த காட்சியெல்லாம் பார்த்து அதையெல்லாம் வர்ணிக்கிறார் மகர்ஷி. என்ன சொன்னாலாம் ஒரு கோபிகை, கிருஷ்ணோஹமேஷ லலிதம் விரஜாமி ஆலோக்கியதாம் கதிஹி அன்யா பிரவீதி கிருஷ்ணஸ்ய மம கீதிர் நிஷம்யதாம். ஓதி சொன்னாலாம், கிருஷ்ணஹாஹம், நான் தான் கண்ணன், லலிதம் ரஜாமி ஆலோக்கியதாம் கதிஹி, எவ்வளவு அழகா இருக்கேன் பாரு, எப்படி நடக்கிறேன் பாரு அப்படின்னாலாம். அன்யா பிரவீதி கிருஷ்ணஸ்ய மம கீதிர் நிஷம்யதாம். இன்னொத்தி சொல்றா, சே நான் தாண்டி கண்ணன், எவ்வளவு அழகா புல்லாங்குழல் வாசிக்கிறேன் கேளு அப்படின்னாலாம். இன்னொத்தி சொல்றா, துஷ்ட காளிய திஷ்டாத்ர கிருஷ்ணோஹமிதி சாபரா. நான் தான் கண்ணன், துஷ்டனான காளியனே நில்லு, நான் உன் மேல கால வைக்கிறேன். பாகுமா ஸ்போட்ய கிருஷ்ணஸ்ய லீலையா சர்வமாததே. அப்படியே தன்னுடைய கைகளை விரித்து கொண்டு கண்ணன் என்ன என்ன லீலைகளை எல்லாம் செய்வானோ அதையெல்லாம் செய்து காண்பித்தாளாம் அவள். அன்யா பிரவீதி போகோபா நிஷங்கை ஸ்தீயதாமிதி அலம் விருஷ்டி பயே நாத்ர திருதோ கோவர்தனோ மையா. இன்னுத்தி சொல்றா, கோபர்களே உங்களுக்கெல்லாம் பயம் வேண்டாம், இந்த மழையை கண்டு ஏன் பயப்படுவானே, நான் தான் கோவர்தனத்தை தூக்கிட்டேனே, எல்லாரும் பயமே இல்லாம இதுக்கு கீழே வாங்கோ, நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னாலாம். தேனு கோயம் மயா க்ஷிப்தோ விசரந்து யதேச்சயா காவோ பிரவீதி சைவான்யா கிருஷ்ணலீலானுசாரிணி. இன்னுத்தி சொல்றா, தோ தேனுகாசுரனை நான் கொன்று விட்டேன், இனி பசுக்களுக்கெல்லாம் பயமே இல்ல, ஸ்வச்சந்தமா சஞ்சரிக்கலாம் அப்படின்றாளாம். இந்த மாதிரி கோபிகைகள்லாம் கண்ணனுடைய பக்தியில அவ்வளவு ஈடுபட்டா தாங்களே கண்ணன் அப்படின்னு பாவிக்கிற அளவுக்கு அவள்லாம் பாவனா பிரகர்ஷத்திலே இருந்தார்கள் அப்படின்னு தெரியறது. துவன்மயதாம் பிரபன்னஹா துவாம் சிந்தயன் அப்படிங்கிறது ஒரு பாவனா பிரகர்ஷத்தை குறிக்கிறது. ஆண்டாளும் அத்தகைய பாவனா பிரகர்ஷத்தையே கொண்டு திருப்பாவை பாடினாள் அப்படிங்கிறது பிரசித்தம். அடுத்தது சப்தமயேன தாம்னா அப்படிங்கிற தொடர் எடுத்துட்டோம்னா, மந்திர வடிவமான ஒளியை கொண்டு நான் பாடினேன் எம்பெருமானை அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். சததூஷணியினுடைய ஆரம்ப ஸ்லோகங்கள்ல ஒண்ணு, ஞானானந்த குணோபேதம் ஞானானந்தமயம் மகா பாயாத் பவதோ பவபந்த விதாயகாத் அப்படிங்கிறது. எம்பெருமான் ஞானானந்தமயன், ஞானானந்தம் என்கிற குணங்களை உடையவன், அப்பேற்பட்ட மகா பரம் மகா ஈடி மகா ஈடி மகி அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலே மகஸ் அப்படின்னா தேஜஸ் அப்படின்னு அர்த்தம். ஹயக்ரீவ தேஜஸையே இவ்விடத்துல வணங்கி மந்திர வடிவமான ஒளியை கொண்டு ஹயக்ரீவனை உபாசித்து இப்பேற்பட்ட பெயரை பெற்றார் சுவாமி அப்படின்னு தெரியுது. அதே போல அதிகார சங்கரத்திலையும் கடைசியில சொல்றார், வெள்ளை பரிமுகர் தேசிகராய் விறகால் அடியோம் உள்ளத்தெழுதியது ஓலையில் இட்டனம் அப்படிங்கிறார். வெள்ளை பரிமுகரான எம்பெருமான் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளத்துல இருந்து எழுதினார் அப்படிங்கிறார். ஆக அந்த சப்தங்கள் எல்லாமே ஹயக்ரீவனுடைய ஒளி, அவருடைய ஞானத்தினுடைய வெளிப்பாடுதான் அப்படின்னு தெரிகிறது. இதுக்கு மேல இப்போ துவன்மயதாம் பிரபன்னஹா அப்படின்னா தானே பெருமாள் மாதிரி தன்னை நினைச்சுட்டா அப்ப பெருமாளை பத்தி ஸ்துதி பாடினா சரியா அப்படின்னு கேட்டா அதுவும் சரிதான். ஏன்னா எம்பெருமான் தன்னை பத்தி ஸ்தோத்திரம் தானே செய்யாவிட்டால் பிறருக்கு எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிறது புரியும். பிறருக்கு பயன்படுறதுக்காகவே ஸ்தோத்திரங்கள். அதே போல கீதையை எம்பெருமான் பாடிவிட்டான், அதுல இருக்கிற சம்சயங்கள் எல்லாம் எப்படி தீர்த்து வைக்கிறது, அதனால தானே சுவாமி தேசிகனாக வந்து கீதார்த்த சங்கிரகம், தாத்பரிய சந்திரிகை முதலிய நூல்கள் எல்லாம் சாதித்தான். அதே போல ஸ்ரீ பாஞ்சராத்திரம் அப்படிங்கறத எம்பெருமான் தானே சாதித்தான், பஞ்சராத்திரசே ஸ்வயம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கு. ஆனா அதுலயும் பலவிதமான சம்சயங்கள் ஏற்பட்டிருக்கு. அதையெல்லாம் போக்கடிக்க பாஞ்சராத்திர ரக்ஷையை சுவாமி தேசிகனாக வந்து எழுதினான். அதனால சுவாமி தேசிகன் சாட்சாத் திருவேங்கடமுடையானுடைய அவதாரம், சாட்சாத் ஹயக்ரீவனுடைய அவதாரம் அப்படின்னு சொன்னா அது மிகுதியே அல்ல. ஏன்னா துவன்மயதாம் பிரபன்னஹா அப்படின்னு தானே சாதிச்சிருக்கார் சுவாமி. இதுக்கு மேல சமாஜேஷு ஸ்வச்சந்தவாத ஆஹவ பத்தசூரஹா அப்படிங்கிறார். இங்க பதங்கள்ல இருக்கிற கான்ட்ராஸ்ட் கவனிக்கும். ஸ்வச்சந்த அப்படிங்கிறது சுதந்திரமானதை குறிக்கும், பத்த அப்படிங்கிறது கட்டுண்டத்தை குறிக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்தே பயன்படுத்தியிருக்கார் சுவாமி. சமாஜேஷு ஸ்வச்சந்தவாத ஆஹாபத்த சூரஹானா பெரிய கோஷ்டிகளில் ஸ்வச்சந்தமாய், அதாவது தங்குத்தடையே இல்லாமல் அவருக்கு என்ன பிரமாணம் வேணுமோ எந்த சமயத்துல வேணுமோ அது அப்படியே அவர் முன்னாடி வந்து நிற்கும். அப்படி இருந்து அந்த இடத்துல ஸ்தாபனம் பண்ணினார். இதை ஸ்தாபனம் பண்ணினாரே இந்த எம்பெருமான்,
அவர் எதுக்காக இதெல்லாம் ஸ்தாபனம் பண்ணினார் அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சம்சயங்களை போக்கணும். அப்படி சம்சயங்களை போக்கினாத்தான் அவர்களுக்கு சத்கதியான மார்க்கம் ஒழுங்காக தெரியுமா. அதனால எம்பெருமான் இப்படி பண்ணினா. எம்பெருமான் எப்பேற்பட்டவன்? அவன் ஸ்வச்சந்தன். அவன் நினைச்சபடியெல்லாம் செயல்படலாமாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அவன் எப்படி தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு கேட்டா, சாட்சாத்தா எம்பெருமான அவதாரம் பண்ற சமயத்துல ஒரு சில விஷயங்களை சொல்லிடுவான். அதுக்கப்புறம் ஆச்சாரியன் அப்படிங்கிற அவதாரம் எடுத்த உடனே அவன் சொன்னத்துல விட்டு போன விஷயங்களை கூட வந்து தெளிவிப்பான் அப்படின்னு ஆச்சரியமா பரமத பங்கத்துல சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, கோதவம் ஒன்றில்லாத தகவே கொண்ட கொண்டலென வந்துலகில் ஐவர்கன்றோர் தூதுவனாய் ஒரு கோடி மறைகள் எல்லாம் தொடர்ந்தோட தனியோடி துயரம் தீர்த்த மாதவனார் வடகொங்கில் வாணியாற்றின் வன்னிகை நன்னடங்கண்டு மகிழ்ந்து வாழும் போது இவை நாம் பொன்னை இந்த நகரில் முன்னாள் புணராத பரமத போர் பூரித்தோமே. இந்த வேதங்கள் எல்லாம் என்ன பண்ணித்தான், எம்பெருமான் பின்னாடி ஓடித்தான். எப்படி ஓடித்து அப்படின்னு கேட்டா ரொம்ப அழகா சொல்றார். கோடி மறைகள் எல்லாம் தொடர்ந்து ஓட அப்படிங்கிறார். தொடர்ந்து எம்பெருமானை நாடி நாடி ஓடித்தான். அப்ப இந்த எம்பெருமான் என்ன பண்ணினா, ஆச்சரியமாக தூதுவனாக அந்த துரியோதனனுடைய சபைக்கு சென்று அதுக்கு மேல தேர்தட்டுல போய் தேர்ப்பாகனாக இருந்து விசயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்ஜுனனுக்கு எல்லா விதமான உபதேசங்களையும் பண்ணினான். அந்த உபதேசங்கள்ல சில விஷயங்கள் எல்லாம் தெளிவாக இல்லை, விட்டே போச்சுன்னு கூட சொல்லலாம். என்ன விட்டு போச்சு அப்படின்னு கேட்டா, இதர மத நிரசனத்தை விசதமாக செய்யவில்லை கீதையிலே. அது விட்டு போச்சே, அது அவசியமாச்சே. ஏன்னா நல்ல மார்க்கம் தெரியணும்னா அங்க இருக்கிற தூசிய தட்டினால வழியே தெரியாதே. அந்த தூசிய தட்டுற காரியத்தை பண்ணாம விட்டுட்டோமே அப்படிங்கறதுனால ஐந்தை நகர்ல எம்பெருமானாக வந்தாராம். எம்பெருமானாக அர்ச்சாமூர்த்தியாக தேவநாதனா வந்து கருட நதியினுடைய வடகரையில இருந்தது பெரிய விஷயம் இல்ல. இன்னொரு அவதாரம் பண்ணி சுவாமி தேசிகனாக இருந்து பரமத போர புரிந்து ஆச்சரியமாக வாதியருடைய வாய்ப்பகட்டை எல்லாம் மாத்தினார் அப்படிங்கிறதுதான் சுவாரஸ்யமான விஷயம். ஸ்வச்சந்தமா இருந்து எம்பெருமான் தானே வந்து சித்தாந்தத்தை ஸ்தாபித்தான் சுவாமி தேசிகனின் மூலம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல ரொம்ப விஷதமா தெரியறது. இந்த ஸ்லோகத்தை சேவிச்சோமானா வாழ்க்கையில நமக்கு வெற்றி தான் எல்லா இடத்துலயும். இந்த ஸ்லோகத்தினுடைய கீ பாயிண்ட்ஸ், துவன்மயதாம் அப்படிங்கறதுனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது, ஆச்சாரியர்கள் சாட்சாத் எம்பெருமானுடைய அவதாரம் அப்படிங்கிற விஷயம், ஸ்வச்சந்த பத்த அப்படிங்கிற சப்தங்களுக்கான அர்த்தம், அதுக்கு மேலே பலஸ்ருதி. இப்போ 30வது ஸ்லோகத்துக்கு போகலாம். நானா விதானாம் அகதிக் கலானாம் நச்சாபி தீர்த்தேஷு கிருதாவதாரஹ த்ருவம் தவாநாத பரிக்ரஹாயாஹ நவம் நவம் பாத்ரமஹம் தயாயாஹ. சுவாமி தேசிகன் அவருடைய உண்மையான ஸ்வரூபத்தை ஆச்சரியமாக காண்பித்துக் கொடுக்கிறார். இப்போ ஜிகீஷதோமே அப்படின்னு 28வது ஸ்லோகத்துல பாடினார். 29வது ஸ்லோகத்துல துவன்மயதாம் பிரபன்னஹா ஸ்வச்சந்தவாதாக பத்தசூரஹா அப்படின்லாம் ரொம்ப இதோட பாடினார். ஒரு விதமான வெற்றி சின்னத்தோடையும் அந்த ஜெயத்தினுடைய பிரதிபலிப்போட பாடினார். ஆனால் இந்த ஜெயமோ இந்த மாதிரி புகழோ கீர்த்தியோ இது எதுலயும் சுவாமிக்கு என்னைக்குமே ஆசை கிடையாது. யக்யாதிலாப பூஜாசு விமுகோ வைஷ்ணவேஜனே அப்படின்னு அவருடைய மங்களத்துல வருது. கியாதிலாப பூஜையில எல்லாம் அவருக்கு என்னைக்குமே ஆசை கிடையாது. அந்த இடத்துல வெல்லணும் அப்படின்னு நினைச்சது சம்பிரதாயத்தை ஸ்தாபிக்க மட்டும்தான். அத ரொம்ப நன்னா காட்டும்படியாக இந்த 30வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இது பூர்த்தியா தன்னுடைய ஆகிஞ்சன்யத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகம். தான் எவ்வளவு அகிஞ்சனன் அப்படின்னு இதுல சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்துல என்ன சுவாரஸ்யம்னு கேட்டா, இதுல வந்து கர்த்திருபதமும் கிடையாது, கிரியாபதமும் கிடையாது, ரெண்டுமே அத்தியாகாரம் பண்ணிக்க வேண்டியதுதான். அகம் துருவம் அப்படின்னு தெரியுது. அகம் துருவம்னா அடியேன் நிச்சயமாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அகம் துருவம் பவாமி. இதுல அகம் துருவம் இந்த ரெண்டு சப்தங்களுமே க்ஷமிக்கணும், அகம் பவாமி இந்த ரெண்டு சப்தங்களுமே அத்தியாகாரம் பண்ண வேண்டியதுதான்.
இல்ல அந்த சப்தங்கள் ஸ்லோகத்துல. துருவம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் இருக்கு. துருவம்னா உறுதியாக, நிச்சயமாக, தீர்மானமாக அப்படிங்கறது அர்த்தம். இது இது நிச்சயம், இது தீர்மானம். அடியேன் இந்த விஷயத்துல தீர்மானமா இருக்கேன். அகம் துருவம் பவாமி அப்படிங்கிறார். கிம் பவாமி, எந்த விஷயத்துல தீர்மானமா இருக்கேன் அப்படின்னு கேட்டா, நான் ஒரு பாத்திரம் அப்படிங்கறதுல தீர்மானமா இருக்கேன் அப்படிங்கிறார் சுவாமி. பாத்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்கு உரியவன் அப்படின்னு அர்த்தம். கீதிருஷம் பாத்திரம், எப்பேற்பட்ட பாத்திரம் சுவாமி தேசிகன் அப்படின்னு கேட்டா, புதுசான பாத்திரம், நவம் பாத்திரம் அப்படிங்கிறார். எதற்கு பாத்திரம் அப்படிங்கிறதா கேள்வி. கஸ்யாக பாத்திரம், அநாத பரிகிரகாயாக தவ தயாயாக பாத்திரம். உன்னுடைய தயைக்கு நான் பாத்திரமாவேன், உன்னுடைய தயைக்கு நான் அருகன் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். எப்பேற்பட்ட உன்னுடைய தயை, அநாதைகளை ஏத்துக்கொள்ளக்கூடிய உன்னுடைய தயை, அநாதைகளை பரிகிரகம் செய்யக்கூடிய உன்னுடைய தயை, அந்த தயைக்கு நான் புது பாத்திரமா இருக்கேன், அதுக்கு உரியவனாக இருக்கேன் அப்படின்னு பாடுறார். இதுல எப்பேற்பட்ட அடியேன் பாத்திரமா இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு 2 விசேஷணங்கள் சொல்றார். கீதிருஷா அகம் அப்படின்னு கேட்டா, நானாவிதானாம் கலானாம் அகதிஹி. எந்த சுவாமி தேசிகன் சாதிக்கிறார்ங்கிறத பார்க்கணும். கவிதார்க்கிக சிம்மம், சர்வதந்திர சுதந்திரர், வேதாந்தாச்சாரியன் அப்படிங்கிற சுவாமி தேசிகன் சொல்ற வார்த்தை நானாவிதானாம் கலானாம் அகதிஹி. பலவிதமான கலைகள் அறியாதவன், அறியாதவனான அடியேன், எந்த விதமான கலையும் எனக்கு தெரியாது அப்படின்னு சில்பசாஸ்திர நிபுணர், வாதப்போர்ல நிபுணர், பெரிய கவி, பெரிய தார்க்கிகர், மந்திரவாதம் மாயாவாதம் போன்ற வித்யைகளை எல்லாம் உடைக்க தெரிந்தவர். அத்தனை கலைகள் அவருக்கு தெரியும். ஆனா அவர் சொல்றது கலானாம் அகதிஹி, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது தான். அப்பேற்பட்ட அடியேன் தேவரீருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரம் அப்படின்னார். இன்னொன்னு சொல்றார், தீர்த்தேஷு ந கிருத அவதாரக சாப்பி. சரி, எனக்கா ஒன்னும் தெரிய வேண்டாம், யாராவது தெரிஞ்சவாளையாவது நான் போய் ஆசிரியிச்சேனா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை அப்படிங்கிறார். புண்ணிய தீர்த்தங்களில் நீராட பெறாதவனாய் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல தீர்த்தங்கள் அப்படிங்கிறது புண்ணிய தீர்த்தங்களையும் குறிக்கலாம், அல்லது ஆச்சாரிய சார்வபௌமர்களையும் குறிக்கலாம். அந்த மாதிரி ஆச்சாரிய சிரேஷ்டர்கள், பாகவதர்கள், அவா கிட்டக்க கூட எனக்கு ஈடுபாடு இல்ல. அப்பேற்பட்ட நல்லவர்கள் கிட்டக்க ஈடுபாடு இல்லாத, எந்த விதமான வித்யையும் அறியாத அடியேன் தேவரீருடைய தயைக்கு ஒரு புதிய பாத்திரமாக, தகுந்த பாத்திரமாக ஆவேன் அப்படின்னு ஆச்சரியமா சாதிக்கிறார். நைச்சானுசந்தானத்தின் உச்சகட்டமான ஸ்லோகம் இது. அகம் நானாவிதானாம் கலானாம் அகதிஹி, நமக்கெல்லாம் பொருந்தும். அதுக்காக இந்த மாதிரி சாதிச்சிருக்கார் சுவாமி. அடியேன் பலவிதமான கலைகளுக்கு இருப்பிடம் அல்லன். அபிச்ச தீர்த்தேஷு கிருத்த அவதாரகான, எந்த விதமான புண்ணிய தீர்த்தங்களிலேயோ ஆச்சாரியர்கள் இடத்திலேயோ நான் போய் ஆசிரியித்தது கிடையாது. அநாத பரிகிரகாயா தவ தயாயாக, அதனாலேயே அநாதைகளை ஏத்துக்கொள்ளக்கூடிய உன்னுடைய தயைக்கு நவம் பாத்திரம், புதிய புதிய பாத்திரமாக, துருவம் நிச்சயமாக அடியேன் இருக்கேன் என்று நம்புகிறேன். பவாமி அப்படிங்கிறார். வேர்ட் பை வேர்ட் மீனிங்க பார்த்தோம்னா, அகம் அடியேன் நானாவிதானாம் கலானாம் கதிஹி, பல்வகையால கலைகளுக்கு உறைவிடம் அல்லேன். தீர்த்தேஷூச்ச ந அபி கிருத அவதாரா, புண்ணிய தீர்த்தங்களில் அல்லது ஆச்சாரியர்களிடத்தில் நீராடாதவனாய் அப்படிங்கிற அர்த்தம் வருது. அதாவது ஆச்சாரியர்கள்ட்ட நல்ல பயிற்சி பெறாதவன் அடியேன் அப்படின்னு அர்த்தம். அநாத பரிகிரகாயாக, அகதிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தவ தயாயாக, உன் கருணைக்கு நவம் மிக புதியதான பாத்திரம், துருவம் பாத்திரமாய் உள்ளேன் என்பது நிச்சயம் அப்படிங்கிறார். நானாவிதானாம் கலானாம் அகதிஹி அப்படிங்கிற தொடரை எடுத்துட்டோம்னா, கலைகள் ஒன்றையும் அறியாதவன் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கா? இப்படி கலைகள் எதுவுமே தெரியாதவாதான் ஹயக்ரீவ அனுகிரகத்துக்கு பூர்த்தியான பாத்திரமா ஆயிருக்கா அப்படிங்கிறதுக்கு 2 உச்சிதமான உதாரணங்கள் இதிகாச புராணங்கள்ல உண்டு. ஒண்ணு வால்மீகி மகரிஷி, இன்னொன்னு துருவன். இவா 2 பேருக்குமே எந்த விதமான ஞானமுமே இல்லை. ஆனால் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால பெரிய காவியத்தையும் ஸ்தோத்திரத்தையும் ஸ்தானத்தையும் பெற்றவர்கள் இவர்கள். வால்மீகி மகரிஷி ஒரு வேடுவனாக இருந்தார், ஒரு திருடனாக இருந்தார். அவருக்கு நாரத பகவானுடைய உபதேசத்தினுடைய அனுகிரகத்தினால
ராமாயணத்தையே இயற்றும் திரள் வந்தது. அதே போல துருவன் 5 வயசு குழந்தையாக காட்டுக்கு போன சமயத்துல நாரத பகவானுடைய அனுகிரகம்னு பாகவதம் சொல்றது, சப்த ரிஷிகளுடைய அனுகிரகம்னு விஷ்ணு புராணம் சொல்றது. மொத்தத்துல ஒரு ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால எம்பெருமானையே சாட்சாத்கரித்து அவனை ஸ்தோத்திரம் செய்து துருவஸ்தானத்தையும் பெற்றான் துருவன். இந்த மாதிரி எந்த விதமான கலைகளையும் அறியாதவனாக இருந்த பொழுதிலும் அவனுக்கு அனைத்து மங்களங்களும் உண்டாகும் எம்பெருமானுடைய அனுகிரகம் இருந்தா அப்படிங்கிறது தெரியறது. தீர்த்தேஷுன கிருதாவதாரா அப்படிங்கறத தொடர எடுத்துட்டோம்னா, தீர்த்தம் அப்படின்னா புண்ணிய தீர்த்தம்னு ஒரு அர்த்தம், தீர்த்தர்கள் அப்படின்னு ஆச்சாரியர்களுக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம், ஆச்சாரியர்கள்னு அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம். தீர்த்தேஷுன கிருத்த அவதாரஹானா வித்யாபியாசம் அப்படிங்கிற துறைய பார்த்ததே கிடையாது அப்படின்னு அர்த்தம், வித்யை அப்படிங்கிற வாசனையே இல்லை அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, வித்யையை உபதேசிக்க கூடிய குரு கிட்டக்க கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லை அப்படின்னு அர்த்தம். இல்ல வித்யா வர்த்தகமான புண்ணிய தீர்த்தங்கள், இப்ப சில கஷேத்திரங்களுக்கெல்லாம் போனா வித்யா அபிவிருத்தி கிடைக்கும், காஷி அந்த காலத்து தக்ஷசீலா அங்கெல்லாம் போனா நல்ல வித்தியை கிடைக்கும்னு சொன்னா அந்த பக்கம் எட்டியே பாக்குறது இல்ல, அந்த பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் அடியேன்னு சுவாமி இடத்துல சாதிக்கிறார். இவர்தான் வித்யா நிதி, அப்பேற்பட்டவர் நைச்சத்தோட சாதிக்கிறார். இந்த மாதிரி தீர்த்தேஷுன கிருதாவதாரா அப்படிங்கறதுனாலேயே அநாத பரிகிரகாயாக தவ தயாயாக அகம் பாத்திரம் அப்படிங்கிறார். உன்னுடைய தயைக்கு நான் பாத்திரமாறதுக்கு இந்த காரணமே போரும். ஏன்னா தயைக்கு என்ன காரியம்? மன்யே மாதா ஜடைவசுதே வத்சலா மாதிரி சேத்துவம். எந்த குழந்தைக்கு அறிவு கம்மியா இருக்கோ, எந்த குழந்தை ஜடமா இருக்கோ, அந்த குழந்தை கிட்டக்கதான் ரொம்ப ரொம்ப கருணை ஜாஸ்தியாக இருக்குமாம் தாயாருக்கு. அதனால எனக்கு வித்யைங்கிற வாசனையே கிடையாது, எந்த விதமான வித்யா பயிற்சியும் கிடையாது, ஆச்சாரிய பக்தியும் கிடையாது. அப்படிங்கறதுனாலேயே உன்னுடைய கிருபைக்கு நான் பாத்திரமாக ஆவேன் அப்படிங்கறத சாதிக்கிறார். இந்த விஷயத்த சுவாமி ஆளவந்தார் ரொம்ப ஆச்சரியமா ஸ்தோத்திர ரத்னத்துல சாதிக்கிறார். அதே பதங்களே உபயோகப்படுத்தியிருக்கார். என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, அனிமஜ்ஜதோனந்த பவார்ணவாந்தா சிராயமே கூலமிவாசி லப்தஹா ஸ்வயாபி லப்தம் பகவன் நிதானீம் அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாக. அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாக அப்படிங்கிறார். எம்பெருமானே, இந்த சம்சாரம் அப்படிங்கிற அர்ணவத்தை கடப்பதற்கு உன்னுடைய அனுகிரகம் ஒண்ணுதான் துணையாக இருக்கும். அடியேனை போல அகிஞ்சனன் தான் அப்பேற்பட்ட கருணைக்கு உத்தமமான பாத்திரம், தகுந்த பாத்திரம், மிகவும் தகுதி உடைய ஒருவன் அப்படின்னா அடியேன் தான் அப்படின்னு ஆளவந்தார் சாதிச்சதை எடுத்து அப்படியே இவ்விடத்துல நவம் நவம் பாத்திரமம் தயாயா அப்படின்னு ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல போடுறார். இந்த மாதிரி ஆகிஞ்சன்யம் மற்றும் பிரார்த்தனை இதை கொண்ட ஸ்லோகமானது இந்த 30வது ஸ்லோகமா அமைஞ்சிருக்கா ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல. இதே ரீதியில பூஸ்துதியினுடைய 30வது ஸ்லோகமும் ஆகிஞ்சன்யம் பிரார்த்தனை ரெண்டும் கொண்டது. தர்மத்ருஹம் சகல துஷ்கிருதி சார்வபௌமம் ஆத்மான விஜ்ஞமனுதாபலவோஜ்ஜிதம் மாம் வைதான சூகரபதேச்சரணாரவிந்தே சர்வம் சஹேனனு சமர்ப்பயிதும் க்ஷமாத்வம் அப்படிங்கிறது. தர்மம் அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது, அதுக்கு துரோகம் செய்தவன், எல்லா துஷ்கர்மங்களுக்கும் நான் தான் ராஜா, ஆத்ம ஞானம்ங்கிறதுனா என்னன்னே தெரியாது, செய்த தப்புக்களை பத்தி ஒரு விதமான அனுதாபமும் கிடையாது, அப்பேற்பட்ட அடியேன் தான் உன்னுடைய கருணைக்கு பாத்திரம். ஹே பூதேவியே, க்ஷமாதேவியே, நீதான் சிபாரிசு செய்து வைத்தான சூக்கரபதின்னு சொல்லக்கூடிய உன்னுடைய கணவனாகிறவரா பகவான் கிட்ட அடியனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சாதிச்சார். ஸ்லோகம் நம்பரும் ஒன்னா இருக்கு, 30 அப்படிங்கிறது. அதனுடைய கருத்தும் ஆகிஞ்சன்யமும் பிரார்த்தனையும் அப்படின்னு இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான சாமியம். இந்த 2 ஸ்தோத்திரங்களுமே 33 பத்தியங்கள் கொண்ட ஸ்தோத்திரம், அதுவும் ஒரு சாமியம். அதுல 30வது பத்தியத்துல இப்படி ஒரு சாமியத்தை அமைச்சிருக்கார் சுவாமி அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யம். இந்த ஸ்லோகத்தை நம்ம சேவிச்சோமானா ஹயக்ரீவருடைய கட்டாட்சம் பூர்த்தியா நமக்கு கிடைக்கும், ஆகிஞ்சன்யம் வளரும், ஆத்ம ஞானம் வளரும். இந்த ஸ்லோகத்தினுடைய கீ பாயிண்ட்ஸ்: துருவன், வால்மீகி, இவாளுடைய ஆகிஞ்சன்யம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். தீர்த்தம் அப்படிங்கிற பதத்துக்கு தீர்த்தம்னு ஒரு அர்த்தம், ஆச்சாரியன் ஒரு அர்த்தம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சுவாமி ஆளவந்தார் எப்படி தயைக்கு தான் பாத்திரம்னு சொன்னாருங்கிற ஸ்லோகம், பூஸ்துதியினுடைய 30வது ஸ்லோகத்தோட கம்பாரிசன், அதுக்கு மேல பலஸ்ருதி. இதுக்கு மேல இன்னும் 3 ஸ்லோகங்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் அடுத்த வர்க்கத்திலே பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.